நான் அந்த வீட்டை மார்க் பண்ணிட்டேன். அந்த வீட்டில் இருக்க எல்லாமே இப்போ நமக்கு தான் சொந்தம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. இன்றைய கிரைம் பேட்ரோல் சதாக் எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உறவுகள் தான் நம்ம சொசைட்டியை கட்டமைக்குது. கல்யாணம்ன்றது இந்த நாட்டில் 2 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல, 2 பேரோட குடும்ப சம்மந்தப்பட்டது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க நிறைய குற்றங்கள் நடக்குது. தோத்து போன லவ்வர்ஸா இருக்கலாம், இல்ல பொறாம பிடிச்ச உறவினர்களா இருக்கலாம், இல்லனா கோல்ட் பிளட்டட் ராபர்ஸ். இதுல யாரா இருந்தாலும் பணத்துக்காகவோ இல்ல நகைக்காகவோ யாரையும் கொல்ல தயங்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு கல்யாணம்ன்றது கொள்ளையடிக்க கிடைச்ச ஒரு சான்ஸே தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த மாதிரி பல குற்றங்கள் நியூஸ் பேப்பர்லயும் தொலைக்காட்சியிலயும் வர்றத தினமும் நீங்க பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு குற்றமோ 2 குற்றமோ இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் மனுஷங்க மேல பரிதாபப்படுறோம். மனித நேயமும் அக்கறையும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை நம்ம ரொம்ப நம்புறோம். எல்லாராலையும் ஒரு மனுஷனை ஈஸியா கொன்னுட முடியாது. ஆனா நம்மள சுத்தி நிறைய பிடிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க எந்த தயக்கமும் இல்லாம நம்மள கொலை கூட பண்ண தயாரா இருப்பாங்க. இந்த கேஸ்லயும் அப்படி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. போலீஸ்க்கும் மிகப்பெரிய சேலஞ்சை ஏற்படுத்துச்சு. இந்த கேஸ்ல அப்பாவி மக்களை கொல்றதோட கொலைகாரன் நிறுத்திடல, அவ அதை ரொம்ப என்ஜாயும் பண்ணா. அங்கிள் அங்கிள் நான் சொல்றது கேளுங்க, நான் எதுவும் பண்ணல அங்கிள். அப்பா வேணாப்பா, அப்பா அவனை விட்டுடுங்கப்பா. நான் தான் இங்க வர சொன்னேன். அவளை உள்ள எடுத்துட்டு போ. ஏய் இங்க பாரு, சாக்ஷிக்கு எங்க விருப்பப்படி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம். எங்களோட குடும்பத்துல இது வரைக்கும் யாருமே லவ் மேரேஜ் பண்ணதே இல்ல, இதுக்கப்புறம் பண்ணவும் மாட்டாங்க. ஏன் ஒருத்தங்களை லவ் பண்றதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா சார்? நான் சாக்ஷியை லவ் பண்றேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன். வெளியே போடா முதல்ல. அவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? போய் பண்ணுங்க. நீங்க என்னதான் மனசை மாத்தி ஒரு பொண்ணை இன்னொருத்தனுக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சாலும் காதல் இல்லாத கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்ல. கிளம்புடா முதல்ல, வெளியே போடா. கொஞ்சம் லெஃப்ட் தள்ளுங்க. அங்கதான் அங்கதான். பர்ஃபெக்ட். நீயா என்ன இதெல்லாம்? கெஃபேயோட லோகோவை மாத்தாதுன்னு சொன்னல. பழைய லோகோ இருந்தாதான் நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியும். அதுதான் நம்ம ஐடென்டிட்டி. ப்ரோ, எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் வேணும். வேஷ்டி சட்டை கூட ஐடென்டிட்டி தான். அதையா நீ இப்ப போட்டிருக்க? ஜஸ்ட் கெஃபேயோட லுக்க பாரு, புது நல்லா இருக்கு. ரீபிராண்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கெஃபேவை ப்ரோமோட் பண்ணலாம். இந்த இடம் உனக்கு சொந்தமான இடம் கிடையாது, அதை மறந்துடாத. எனக்கும் அதுல ஷேர் இருக்கு. 2 பேருக்கும் ஒரே பேரண்ட்ஸ் தான். பொண்ணுக்கெல்லாம் ஷேர் தர முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் அவங்கிட்ட ஷேர் கேளு. ஐ வில். இட்ஸ் ஓகே நியா, ரிலாக்ஸ். வா போய் காஃபி சாப்பிடலாம். வா நீயா போலாம். தேங்க்யூ சோ மச் நியா, நீ என்னை காப்பாத்திட்ட. 1 மாசமா எனக்கு எந்த கிராஃபிக்கல் டிசைன் ஒர்க்கும் கிடைக்கல. எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டா என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. தேங்க்ஸ்லாம் எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஹாய் गाइस. Hey, what's up? Hey Raj, நீயா? Yes, I have a good news for you. நீ முதல்ல உட்காரு. So which means all save your date. உனக்கு கல்யாணமா? Yes. கல்யாண பொண்ணு யாரு? கார்டுல என்ன நேம் இருக்கு? உன் பேரு? பக்கத்துல பிராச்சின் போட்டிருக்கு. அவங்க தான் என்னோட would be. ஏன் நீ இவ்வளவு முட்டாளா இருக்க? வாட்? பிராக்சி நீ எங்க இருந்து பிடிச்ச? மேட்ரிமோனியல் வெப்சைட்ல நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். Congratulations. Congratulations. கங்க்ராச்சுலேஷன்ஸோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். இந்த வெட்டிங் கார்டு ஆர்டர் என்கிட்ட கொடுத்துருக்கலாமே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் சாரிடா, நான் வேணும்னு பண்ணல. அவங்க ஃபேமிலி தான் இந்த கார்டை பிரிண்ட் பண்ணது. நான் லவ்வருக்கு காசு மிச்சம். டேய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கையில் ஏதோ கொண்டு வந்தியே. உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. இவனை மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாட்டில் இன்னும் அரேஞ்ச் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கு. இவளுக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. வயசானவனா இருந்தாலும் பரவாயில்ல, 70 வயசானாலும் ஆம்பளை தான். ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு 40 வயசு தானே. நீங்க பேசி முடிங்க. அப்பா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க.
டேய் குண்டா, எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு. என்ன 500 ரூபாய் தர? 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் போவேன். உனக்கு 500 ரூபா போதும். 500 ரூபாய் வச்சுக்கிட்டு நீ என்ன வீடா கட்ட போற? இந்த டிராமாலாம் என்கிட்ட போடாத, கிளம்பு. ஏ டிரைவர், வண்டி எடு. என்ன பண்றேன்னு பாரு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கோ. அவங்க அடுக்கிறான், அவனை விட்டு தள்ளு. அவனை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். வா, உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, நம்ம எப்படியாவது இதை வச்சு இந்த நைட்டை சமாளிச்சுக்கலாம். நீ முதல்ல வாய மூடு. உனக்கு எப்படி அதெல்லாம் புரியும்? ஏமாந்து நிக்கிறது நான் தானே. நம்ம ஏரியாவில் இருக்காளே மல்லிகா, அவளுக்கு வளகாப்பு இருக்கு, வேணா அங்க போய் வாங்கிக்க காசு. யாரா இருந்தா எனக்கு என்ன? அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் போய் காசு வாங்குவேன். உன் மேல விழுந்த எல்லா திருஷ்டியும் போகட்டும். உனக்கு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இங்க பாருங்க ஐயா, நாங்க ஆசீர்வதிச்சா எல்லாமே நல்லா இருப்பாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் வராது. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டும் உங்களால முடிஞ்ச பணமும் கொடுத்து அனுப்புங்க. பாத்தியா எவ்வளவு தராருன்னு? கொடுத்ததை வாங்கிட்டு முதல்ல கிளம்பு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு கஞ்சத்தனம்? பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதையா வெளியே கிளம்பு. ஓ, எனக்கு 1000 ரூபாய் கொடு. 500 ரூபாய் சேர்த்து வச்சு இன்னொரு வீடா கட்ட போற? ஒரு ஏழு அடிச்சு துரத்தவா. இந்த பணத்தை நீயே கட்டிட்டு அழு. இவரை விட்டு தள்ளு, நாம அப்புறமா இவரை பாத்துக்கலாம். இங்க பாரு பாருள், உனக்கு ஏத்த மாதிரி எத்தனை பேர் வேணா வேலைக்கு வச்சுக்கோ. அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன கவலை? நான் யாரையாவது வேலைக்கு வச்சா ஒரே மாசத்துல உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுறீங்க. கொஞ்சம் அமைதியா. இவரெல்லாம் என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதோட 5 பேர் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. எல்லாமே இவரால. என்ன சொல்ற நீ? அவ ஒரு சரியான திருட்டு பொண்ணு. நம்ம அத்தை பர்ஸ்ல இருந்து பணத்தை திருடினா. சில பேர் பணத்தை திருடுவாங்க, சில பேர் இவன் கூட வழிவாங்க. 500 ரூபாய் காசுக்காக அந்த திருநங்க கிட்ட சாபத்தை வாங்கிக்கிட்டாரு. இவருக்கு வேலை போனதுல இருந்து இவர் இப்படிதான் பண்றாரு. இவரோட ஒய்ஃப் டைவர்ஸ் வாங்கிட்டு போனதுல இருந்தே இவர் எப்பயுமே இந்த வீட்லயே தான் இருக்காரு. விஷால், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்க வீட்டுல என் பையனை வளர்க்க மாட்டேன். எனக்கு தனி வீடு வேணும். நல்லா கேட்டுக்கோ, ஒன்னு இந்த ஆள் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் வெளியில போயிடுவேன். அவ எவ்வளவு திமிரா பேசுற பாத்தியா? இந்த வீட்டுல அவளோட விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கும். நீங்க எப்ப வேணாலும் வெளியே போகலாம். என்ன? இப்ப இந்த வினோத்துக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு என்ன மிஸ்டர் வினோத், இந்த வீட்டில் மொத்தம் 2 கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் எதுவும் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க? எனக்கு டைவர்ஸ் ஆனதுலேருந்து இன்சோம்னியா அப்புறம் டிப்ரெஷன் இஷ்யூ இருக்குது சார். அதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறேன் சார். கபோர்ட்ஸ் உடஞ்சிருக்கு சார், எல்லாம் காலியாக இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க சார். பணம், நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க சார். எப்படி உள்ளே வந்தாங்கன்றது தெரிஞ்சதா? சார், அவனுக்கு ஜன்னல் வழியாக உள்ளே வந்திருக்கானுங்க. மிஸ்டர் வினோத், உங்கள் குடும்பத்துக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? உங்கள் தம்பிக்கு யாருக்கூடிய பிரச்சனை இருக்கா? யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்களை கொல்ற அளவுக்கு அப்படி யாருமே இல்லை சார். நேற்று வீட்டு வேலை செய்கிற ஆட்களோட சண்டையாகி அவங்கள வெளியே துரத்திட்டோம் சார். அவங்க என்னோட பணத்தை திருடிட்டாங்க. ஏன்னா பணம் தொலைஞ்சிருச்சா? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஷீலா, அத்தையோட பர்ஸ்ல இருந்து நீ பணத்தை எடுத்தியா?
என்ன வாய மூடு. நீ தான் அத்தையோட பணத்தை திருடி இருக்க எனக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க நீங்க? அவங்களோட பர்ஸ நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? உன் பர்ஸை கொடு. இது இப்பவே கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல பர்ஸ் எடு. எடு. சார் உன் பர்ஸை முதல்ல என்ன பார்க்கணும். சார் பண்றீங்க? அட நிறுத்துங்க. விடுங்க சார். என்ன நடக்குதுங்க? உனக்கு தெரியாதுமா? இந்த பொம்பளை ஒரு திருடி. பர்ஸ்ல இருக்க பணத்தை இவ திருடி இருக்கா. பர்ஸ் எடு. பர்ஸ் எடு என்ன முதல்ல. சார் பண்றீங்க? நான் யாரோட பர்ஸையும் திருடல. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல நான் இதுக்கு மேல வேலை செய்யறதா இல்ல. டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வாங்க. பக்கத்தில் எங்கேயாவது சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு பாருங்கள். தொலைஞ்சு போன பொருட்களோட லிஸ்ட், பணம், நகை எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வரணும். திருடின நகையை கண்டிப்பாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், பாருல் அண்ட் விஷால அவங்களோட சொந்த வீட்டிலேயே வச்சு கொலை பண்ணிருக்காங்க. 7 மாசம் பிரெக்னன்ட் ஆன பாருல இறக்கமே இல்லாம கொண்டு இருக்காங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடிய ஈவு இறக்கமே இல்லாம கொண்டு இருக்கான்னா கண்டிப்பா அவன் ஒரு மனநோயாளியா தான் இருப்பான். மனுஷங்க கண்டிப்பா இந்த மாதிரியான குற்றங்களை செய்ய மாட்டாங்க. மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு மிருகம் தான் இந்த மாதிரியான குற்றங்களை செய்வாங்க. சார், நான் எதையும் திருடல சார். பாருல் ரொம்ப நல்லவங்க. ஆனா அந்த வீட்ல வினோத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப பயங்கரமானவர் சார். அவரோட தொல்லை என்னால சத்தியமா தாங்க முடியல சார். இது வரைக்கும் 4 பேரை அவர் வேலையை விட்டு நிறுத்தியிருக்காரு சார். பாரோலுக்கும் அவருக்கும் நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. விஷால் அண்ணாவையும் பாரோலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி திட்டுவாரு. பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே அவனுக்கு தெரியாது. அம்மா, இவன் இப்படியே குறுகுறுன்னு பார்த்தா நான் எப்படிமா வேலை செய்யறது? நானும் ஒரு பொண்ணு தானே. அட, அவன் அப்படிதான் எல்லாரையும் குறுகுறுன்னு பாக்குறான். உண்மையிலே அவன் ரொம்ப மோசமானவன் தான். விஷால் கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டேன்னு சொல்லுவான். அவன் என்னையே அப்படிதான் பாக்குறான். திருட்டு பழி மேலே வரக்கூடாதுன்னு கதையை அப்படியே நீ மாற்றி சொல்கிறியா? இல்ல சார், அந்த வீடு மாதிரி நான் 20 வீட்டுல வேலை பாக்குறேன். மாசத்துக்கு ஒரு 20,000 சம்பாதிப்பேன். நான் எதுக்காக போய் அவன் 500 ரூபாய் திருடணும்? அதுக்கப்புறம் எனக்கு தான் சொசைட்டில கெட்ட பேர் வரும். சரி, ஓகே, நீங்கள் போகலாம். இங்கே பாரு, சொல்லாமல் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே சார். இந்த கொலைகளுக்கு பின்னாடி அவன் தான் இருந்தானா அப்போ கண்டிப்பாக ராபரி நடந்ததா அவன் போய் சொல்லியிருக்கலாம். வினோத்தை கண்காணிங்க. அவன் போய் சொல்லியிருந்தா கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், மொபைல் ரெக்கார்ட்ஸ். ஆனால் ஒருவேளை அவன் கிரிமினலாக இருந்தா நகையை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பான். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் போலீஸுக்கு போய் கால் பண்ண போறேன். அவங்க கிட்ட நடந்தது ஒண்ணு விடாம நீ எல்லாத்தையும் சொல்லிடு. அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. அவங்க நமக்கு ஏதாவது செய்ய நினைச்சாங்கன்னா போலீஸ் அவங்க எல்லாரையும் பிடிச்சி கண்டிப்பா லாக்அப்ல வச்சிரும். இல்ல, என்னோட ஃபேமிலியை நான் ஜெயிலுக்கு அனுப்ப விரும்பல. எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. அவங்கள பத்தி நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? வா, எங்கேயாவது ஓடிடலாம். வந்துட்டா. அண்ணா, அண்ணா வேண்டாம், வேணா சொன்னா கேளுங்க. அப்பா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ என்ன பண்றீங்க? வாய் மூடு. இவளை கட்டி போடுங்க. இல்லப்பா, இவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே தப்பிச்சு போக கூடாது. சார், இங்க பாருங்க. பாரலும் விஷாலும் மர்டர் ஆன அந்த நைட் வினோத் யாரையும் மீட் பண்ணி அந்த என்வலப்பை கொடுத்துருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. ஸோ நான் உடனடியாக ஏதாவது ஒரு வழியை தேடி ஆகணும். காலத்துக்கும் டோனி வீட்டில் வேலை செய்ய முடியாது. அதுக்கும் மேலே இருக்காரு எங்கள் அப்பா. எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சான்ஸுமே எங்கள் அப்பா தடுக்கிறாரு. ப்ளீஸ் சில் டியூட். பேரண்ட்ஸ்னாலே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ப்ளீஸ் நீயா, எனக்கு லெக்சர் எடுக்கிறத முதல் நிறுத்து. இதில் நீங்கள் 2 பேருமே ரொம்ப லக்கி. அட ப்ரோ, அதெல்லாம் ப்ளீஸ் ஜெகன், ஏதோ எங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் இஷ்யூ இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா நீ அனுபவிக்கிற அதே டார்ச்சரை தான் நான் எங்க வீட்டுல டெய்லி அனுபவிக்கணும். தேவ், அதனால தான் நான் சொல்றேன் லிவிங்ல இருக்கலான்னு. அப்போ எனக்கு சேர வேண்டியதை நித்தின் எடுத்துட்டு போயிடுவான். நோ வே. உனக்கே தெரியும்ல எங்க அப்பா எவ்வளவு ஓல்ட் ஃபேஷன். அவர் லிவிங் கான்செப்டுக்குலாம் சத்தியமா ஒத்துக்கவே மாட்டார். இதே ஒரு காரணமா வச்சு நிதிஷ் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுவான். எனக்கு அது தேவையே இல்லை. சார் சார், அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் சார் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். விட்டுருங்க சார். சார், நான் யாரையுமே கொல்ல அனுப்பல சார். அவன் எங்க சொசைட்டியோட வாட்ச்மேன் சார். அவங்க அம்மா முடியாம இருக்கிறதுனால என்கிட்ட பணம் கேட்டான் சார்.
அதனால தான் நான் பணம் கொடுத்தேன். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தோம், வீடு லாக் ஆயிருந்தது. அவன் ஊருக்கு போயிருப்பான் சார். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் சார் பணம் கொடுத்தேன். அது உண்மை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். உன்னோட தம்பியும் தம்பி பொண்டாட்டி கொலை பண்றதுக்கு தானே கொடுத்த, உண்மையை சொல்லு. இல்லை சார், நான் அவனுக்கு கடன் தான் சார் கொடுத்தேன். என்ன நம்புங்க சார். முட்டியை உடைங்க. இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை விட்டுறாதீங்க. அந்த வாட்ச்மேனை சேர்ந்து கண்டுபிடிங்க. சார் 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 அடிக்காதீங்க சார், வேணாம் சார். சார் சார் வாட்ச்மேன் வீட்டுக்கு கால் பண்ணிட்டோம், அவன் அங்க இல்ல. வாட்ச்மேன் ரொம்ப கிளவர்னு நினைக்கிறேன். வினோத் கிட்ட பணம் வாங்கின மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கான் சார். அவங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். சாக்ஷி, சாக்ஷி, சாக்ஷி எங்க போற? ஓடாத. இன்னைக்கு சாப்பாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போதான் எனக்கு இன்னைக்கு தான் என் வயிறும் மனசும் நல்லா நிறைஞ்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கண்டிப்பா வாங்கி தரேன். எனக்கு ஒரு வளையல் வேணும், 2 ஜோடி. உனக்கு தங்கத்திலேயே வாங்கி தரேன். யார் இந்த நேரத்துல? இங்க இருக்க எல்லாரையுமே விசாரிங்க. பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணுங்க. திருட்டு போன பொருளாக என்னன்னு ஃபேமிலி கிட்ட வந்து லிஸ்ட்டு வாங்குங்க. அப்புறம் அந்த வாட்ச்மேன் இருக்கான்ல, அவனும் டவுன்ல இருந்து வந்துட்டானா பாருங்க. ஓகே சார். மிஸ்ரா, இந்த மார்க்கு கொலை நடந்த அந்த வீட்டையும் நான் பார்த்தேன், செக் பண்ண. ஓகே சார். இங்க பார், உனக்கு வேலை போயிடுச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பார்லன் விஷால் உங்ககிட்ட கேட்டதுக்காக அவங்கள கொலை பண்ணிட்ட. எல்லா உண்மையும் நீயே ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சார் நான் எதுவும் செய்யல சார். இங்க பாரு, இது வரைக்கும் 2 பேருக்கு மேல செத்து. நீயா உண்மையை ஒத்துக்கிட்டனா தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து நம்புங்க சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். நான் யாரையுமே கொலை பண்ணல சார். அவன் மேல பொறாமப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் வந்து எங்களோட ஃபேமிலி சார். இன்னும் 2 பேர் இறந்துருக்குதா சொல்றீங்க, அப்பனா நான் அதை செய்யலன்னு தானே அர்த்தம். சார், ராஜோட ஃபேமிலி வந்திருக்காங்க. நாங்க புது வீட்டுக்கு குடி வந்தோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா அந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணோம். அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அவன் பார்ட்டி வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். சார், டோனி, ராஜ், நான் எல்லாம் ஒரே காலேஜ்க்கு அப்புறம் ராஜ் ரொம்ப பிஸி ஆயிட்டான். நாங்க எல்லாருமே அவங்க கூட டச்ல தான் இருக்கோம். சார், 1 மாதத்துக்கு முன்னாடி ப்ராக்சியில் புது வீடு வாங்கினான் சார். இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது. சார், நாங்க அவனை விஷ் பண்ண தான் சார் போனோம். நீங்க அந்த வீட்ல எதனா வித்தியாசமா பாத்தீங்களா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது? இல்ல சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல. ராஜும் பச்சியும் எங்க கூட சேர்ந்து ஃபியூச்சரை பத்தி நல்லா சந்தோஷமாவே டிஸ்கஸ் பண்ணாங்க சார். உங்க யாராவது நான் கிஃப்ட் வாங்கிட்டு சொல்லி கேட்டனாடா? அதுல என்னடா இருக்கு? என்ன இருந்தாலும் ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கல. சரி சரி, நீ முதல்ல சாப்பிடு. வாவ், மியூசிக் சிஸ்டம். இது கண்டிப்பா நீயா சூஸ் பண்ணதா தான் இருக்கும். Of course. I do it. இரு, நான் உங்களுக்கு பே பண்றேன். டேய் ராஜ், ஒன்னு கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ ஒரு சிங்கிள் சைல்டு தானே, அப்புறம் ஏன் தனியா இப்படி ஒரு வீட்டுக்கு குடி வந்த? வெல், எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்பட்டுச்சு. நாங்களும் கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதோட நாங்களும் பேபிக்கு பிளான் பண்றோம். வாட்? இப்போதானே உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்குள்ள என்ன இவ்வளவு அவசரம்? ஓ மாடர்ன் கேர்ள், இது உனக்கெல்லாம் புரியாது. கைஸ், ரியலி உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. சார், ராஜ் வந்து அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன் சார். அவன் வைஃபால தான் அவன் தனி கொடுத்துனுமே போனான். ஒருவேளை அவங்க ஃபேமிலியில யாராவது? இல்ல நீயா? அவங்க ஃபேமிலியில எல்லாரும் நல்லவங்க. ஆல்தோ சார், ராஜுவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ரித்து
ராஜ் கூட இன்னும் சண்டை போடுறான். சோஷியல் மீடியாவில் கூட அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி ரொம்ப திட்டிட்டு இருக்கான். ஆமா சார். சார் இங்க பாருங்க, நேத்து ராஜ் அவங்க வீட்டு கிரகப்பிரவேச போட்டோவை அப்லோட் பண்ணான். அதுக்கு ரித்து என்ன கமெண்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க சார். எப்பயுமே இப்படிதான். ரிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சோ என்ன சொன்னாங்க சார் அவங்க? நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் புக்ல எழுதினேன். நான் அவனை திட்டினது உண்மைதான். நான் சோஷியல் மீடியால அவனை அவமானப்படுத்த தான் பண்ணேன். எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? 2000. அதுக்கு 900 லைக்ஸ் வந்திருக்கு சார். அவங்க எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு. ராஜ் அப்புறம் அவங்க ஒய்ஃப், அவங்க 2 பேர்கிட்டயும் நீ ஆர்குமெண்ட் பண்ணன்னு கேள்விப்பட்டேன். நான் உனக்கு வளையல் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. டேய் ராஜ், என் லைஃபை கெடுத்துட்டு இவ கூட ஹாப்பியா இருக்கியா? இங்க பாரு ரிட்டு, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ முதல்ல உன் வாயை மூடுறி சரியா? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினேன். ரித்து பிஹேவ் யுவர்செல்ஃப். நான் உங்ககிட்ட இருந்து விலகி வர காரணமே இந்த ரீசனுக்காக தான். அப்படியா? அப்படி என்ன பண்ணிட்ட சொல்றா? அப்படி என்ன பண்ணிட்டேனா சொல்லுடா. உன்னை பலார்னு அரைஞ்சிட்டேனா? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. இதுக்கு மேல என் புருஷன் மேல கையை வச்சா உன்னை என்ன பண்ணுவோம் பாரு. கெட் லாஸ்ட். அவங்களுக்கு இதெல்லாம் டிசர்வ்டு தான் சார். அதுக்கும் மேல நான் எதுக்கு அவங்கள கொல்லணும்? என்னோட வலியை புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அவன் மேரேஜ் லைஃபை கெடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவங்களாம் செத்துட்டாங்க. என் மொத்த ஃபன்னும் போயிருச்சு சார். டாக்டர் ஏதாவது பார்க்குறியா? ஏன்னா உனக்கு ஏதாவது புரியல சார். ஏன்னா நீ ஒரு சைக்கோ மாதிரி பேசுற. அலிபியை செக் பண்ணுங்க. இப்போ நீங்க போகலாம். ஆனா சொல்லாம டவுனை விட்டு மட்டும் போகக்கூடாது. சரி சார். என் கூட வா. சோசியல் மீடியா அந்த பசங்களை எப்படி மாத்திருக்கு பாருங்க. என்னோட பையன் இப்படிதான் போனே கதின்னு இருக்கான். அதோட ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கா சார். ஆனா சார், இவ மர்டர் பண்ணிருப்பாளா? அப்படி எனக்கு தெரியல. இருந்தாலும் இவங்களை ரேடார்ல வைங்க. இவருடைய எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. சேடியான ஆளு இல்ல கான்டாக்ட் கில்லர்கிட்ட யாரையாவது பேசியிருக்காளான்னு. அப்புறம் வினோத்தோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. ஆன்லைன்ல யாரையாவது ஹையர் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா? சார், ராஜு ஏடிஎம் கிட்ட நிக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். பார்லோடைய ஜுவல்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அதை பத்தி எதுவும் தெரியல சார். சார், மோஸ்ட் ப்ராபபிளி அந்த ஜுவல்ஸை வெளியில வித்திருப்பாங்க சார். விஷால் பாருல் எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் கொண்டு இருக்காங்க. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்க்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். போலீஸ் வினோத்தை தப்பா ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேஸை முடிக்கிறதுக்காக வினோத் இதுல சேர்க்கப்படலாம். போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை முறையா செஞ்சிருந்தா ராஜன் பிராய்ச்சி இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க. கொலை நடந்த 2 வீட்லயும் இந்த மாதிரி எக்ஸ் மார்க்க கொலைகார விட்டுட்டு போயிருக்கான். அப்படின்னா இது ஒரு வெல் பிளான்டு மர்டர். கேள்வி என்னன்னா, இந்த 2 கொலைகளுக்கும் நடுவுல சோ இங்க கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ராபரி பண்ணும்போது யாரும் பைக்ல வரல. ஆனா செகண்ட் ராபரி அப்ப ராஜன் பர்ச்சு வீட்டுக்கு பைக்ல வந்திருக்காங்க சார். ராஜ் வீட்டுக்கிட்ட நின்று 20-25 நிமிஷம் நோட்டு விட்டுருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ராபரில் கிடைச்ச பணத்தை வச்சு இந்த பைக் வாங்கியிருப்பாங்களோ என்னமோன்னு எனக்கு தோணுது. வாய்ப்பு இருக்கலாம் சார். ஏன்னா இது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு பழைய பைக்கு. இங்க பாருங்க சார், ராஜ் வீட்டில் இவங்க 2 பேருமே மார்க் போடுறாங்க. நம்ம பரல் வீட்டில் பார்த்த அதே மார்க். 2 வீட்லையுமே விசேஷம் நடந்திருக்கு சார். ஒரு வீட்டில் விளக்காப்பு, இன்னொரு வீட்டில் சாமி பூஜை. 2 வீட்லேயுமே விசேஷம் நடக்கும் போது இவங்க போய் காசு வாங்குற மாதிரி நோட்டை விட்டுருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நோட்டை விட்டுட்டு நைட் டைமில் வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இருக்கலாம். வீட்டில் ஏதோ நல்ல காரியம் விசேஷம் நடக்கிறப்ப தான் பீரோலையோ இல்லை பேங்க்ல இருக்கிற நகையை வெளியே எடுப்பாங்க. இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, சாக்ஷி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. இப்போதான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் முகம் கொஞ்சம் இவளுக்கு டல்லா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லைங்க. சாக்ஷி இப்பவும் அழகா தான் இருக்கா. என்ன சொல்ற நிக்கல்? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம். ஏய், இதான் உனக்கு கடைசி வார்னிங். என் ஏரியாக்குள்ள வந்து நீ காசு வசூல் பண்ண உனக்கு அவ்வளவுதான். ஏ மல்லிகா, அது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஆமா, எங்க அப்பா வீட்டு சொத்து தான். விடுறி. விட மாட்டேன் நீ விடுறி. விடுறி. உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அமைதியா இரு, சண்டை போடாத, நகர்ந்து போ. சார், இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. இவ ஒரு கிரிமினல். உனக்கு எப்படி தெரியும்? என்ன சார், என்னோட ஏரியால பூந்து கொள்ளையடிச்சா எனக்கு தெரியாதா? அறிவாளி மாதிரி பேசாத, இங்க இருந்து கிளம்பு. இரு, உன்னை பாத்துக்கிறேன். அமைதியா போ. கமலி, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சார்.
நீங்களா ஏன் இருக்கீங்க? நீங்களா கிளம்புங்க. அவங்க என் கூட தான் சார் இருப்பாங்க. சார் நாங்கள் கமலியை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். இங்க பாரு, இது வீட்டை கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த மார்க்கை பாரு. இந்த மார்க்கை போட்டது நீங்க தானே? நீங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க சார். நாங்க எல்லாரும் திருந்தாங்க. இங்க ஒரு வீட்டில் விசேஷம் இருந்தால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வளைகாப்பு நடந்தது. அதனால அந்த வீட்டை நாங்கள் மார்க் பண்ணோம். எங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் போகிற எல்லா வீட்டையும் நாங்கள் மார்க் பண்ணுவோம். அதுக்கு மேலே நாங்கள் மதியம் தான் அந்த வீட்டுக்கு போனோம். அன்னைக்கு நைட் நீ எங்கே இருந்த? நான் எப்போவுமே ஹைவேல தான் இருப்பேன். நீங்கள் வேணா அங்கே வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஆமாம், நாங்கள் எல்லாம் ஹைவேல தான் இருந்தோம். 1 minute. எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை என் கல்யாணத்துக்கு செலவு பண்ற காசுல கழிஞ்சிடுச்சுன்னு சொல்றியா? இது எப்பவுமே நடக்கும். இது நம்மளோட சம்பிரதாயம்மா. அண்ணா, இது லீகலி ரொம்ப தப்புப்பா. எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பா. நான் உங்க கூட சேர்ந்து உங்க பிசினஸை பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா, பிசினஸை பார்த்துக்கிட்டு நான் இங்கே இருக்கேனே. இவனை விட எனக்கு நல்லாவே பிசினஸ் பண்ண தெரியும். நீயா? அப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஓகே, நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். அண்ணா ஒரு மாசத்துக்கு பிசினஸை பார்த்துக்கிட்டோம், அடுத்த மாசம் நான் பிசினஸை பார்த்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? யார் பெட்டர்னு அப்ப தெரியும். ப்ளீஸ்ப்பா, உங்க பொண்ணுக்காக ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்களா? ஓகேம்மா. ஆனால் அப்பா, இவ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்களா? அப்பா, பிஸ்னஸ்லாம் இப்படி பண்ணக்கூடாது. வெறும் 1 மாசம் தானடா. அந்த வீட்டில் எந்த ஒரு டிஎன்ஏ பிரிண்ட்ஸும் கிடைக்கல. அவங்க யாரா இருக்கும்? காத்தோட காத்தா மாயமா மறைஞ்சிட்டாங்களா? முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். பேர்ல் வீட்டில் கிரிமினல் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஆனால் ராஜ் வீட்டில் மெயின் டோர் வழியா உள்ள வந்திருக்காங்க. ஆமா சார், ராஜ் வீட்ல இருந்து வேற ஒரு எந்த என்ட்ரியும் இல்லை. ஒருவேளை அவங்க ராஜுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம்ல. ஒருவேளை யாராவது ஹெல்ப் கேட்டு கதவை தட்டியிருக்கலாம் சார். அதனால ராஜு எதுவும் யோசிக்காம கதவை திறந்திருப்பாரு. வாய்ப்பு இருக்கு. வெல் பிளான்டா அவங்க வந்தனால தான் அவங்கள கொண்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆக முடிஞ்சது. அவங்க வீட்டுக்கு பைக்கில் வந்து 2 சஸ்பெக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனால் பெர்ல் ஹவுஸ் பக்கத்தில் எந்த ஒரு சஸ்பெக்டும் கிடைக்கல. அங்கே எந்த நடமாட்டமும் இல்லை. இந்த வீட்டுக்கு அவங்க பைக்கில் வந்திருக்க மாட்டாங்க சார். அதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நடந்து வந்திருக்கலாம். குட் பாயிண்ட். ஒன்று பண்ணுங்க, மர்டர் நடந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணுங்க. ஸோ திருட்டு போன பொருட்களை பற்றி ஏதாவது கிடைக்கல இன்ஃபர்மேஷன்? சார், நம்ம ஏரியாவில் எதுவும் விற்கல சார். நான் மற்ற சிட்டிஸ்க்கும் ஃபோட்டோ சர்க்குலேட் பண்ணியிருக்கேன். வேற சிட்டியில் வித்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த மாதிரி நிறைய கொள்ளையும் கொலையும் நிறைய சிட்டிஸ்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இது வரைக்கும் ஒருத்தங்களோட பேர் கூட பதிவாகல. ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் கேங்கா சேர்ந்து பண்ற ராபரி. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் கொள்ளையடிக்கிற இடத்துல ஒரு ட்ரேசஸ கூட விட்டுட்டு போக மாட்டாங்க. நீயாவுக்கு புத்திசாலி நினப்பு. அவளை நான் தோக்கடிக்காம விட மாட்டேன். எனக்குன்னு வர வேண்டிய பிசினஸ் அப்பா அவளுக்கு எடுத்து கொடுத்தா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன ஆகிறது? இவன் எங்க என்ன பண்றான்? இவன் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், கஃபேல இவனை பார்த்தேன். ராஜோட ஃப்ரெண்டு சார். கமலி மாதிரி இவனும் லிங்க் ஆயிருக்கான். மர்டருக்கு முன்னாடி இவனும் அங்கே தான் இருந்திருக்கான்னு தெரியுது சார். இவன் எப்போ கிளம்புனா? அடுத்த நாள் காலைல கிளம்பிட்டான் டோனியோட. அப்போ நைட்டு ஃபுல்லாக அந்த வீட்டில் இருந்துட்டு காலையில் கிளம்பி போயிருக்கான். அவன் அட்ரஸ் எடுங்க, அவனை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் கண்டுபிடிங்க. சார், அவன் எப்பயும் கம்ப்யூட்டரும் கைமா தான் இருப்பான். அன்னைக்கு நான் அவனை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். என்கிட்ட கோச்சுக்கிட்டு அப்போ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். ஃப்ரெண்டோட பேர் என்ன? அவன் ஃப்ரெண்டோட பேர் டோனி சார். அவன் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னான். 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்தான். உங்க பேர் டோனி தானே? ஆமாம் சார். ஜெகனோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். ஜெகன் ஜூன் 30ஆம் தேதி உங்க வீட்டில் இருந்ததா அவங்க அப்பா சொல்றாரு. ஆமாம் சார், 2 நாள் என் கூட தான் இருந்தான். நீ என்ன பண்ற? சார், நான் கால் சென்டரில் வேலை பார்க்குறேன். காலையில் வேலைக்கு போனேன்னா வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிரும் சார். வேலை விட்டு வீட்டுக்கு வந்ததுன்னு தூங்கிடுவேன். மறுபடியும் காலையில் கிளம்பிடுவேன். அடுத்த நாளே அவனை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன் சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே டோனி அண்ட் ஜெகனோடைய கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸை பார்த்தேன். அவங்க லைஃப் ஸ்டைல் 1 மந்த்தில் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அவனுங்க எழுதிட்டு வாங்க. சார் 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 அடிக்காதீங்க சார். வாங்கடா இங்க, உண்மை சொல்லுங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார், நாங்கள் ராஜன் பார்ச்சியோட பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஓம்ஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம் சார், பார்ட்டி பண்ணுறதுக்காக. சார், நான் செக் பண்ணிட்டேன் சார். அவனோட மொபைல் லொகேஷன் ஓம் வீட்டை தான் காட்டுது சார்.
இந்த கேஸை நான் அதிகமா ஸ்டடி பண்ண இது ஒரு சீரியல் கில்லிங் கேஸா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. யார் அந்த சீரியல் கில்லர், அவங்க எப்படி இருப்பாங்க? கொலை பண்றதுதான் அவங்களுக்கு ஒரே நோக்கமா இருக்கும். குறிப்பிட்ட பேட்டர்னை ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. திருடங்க வெறும் பொருட்களை மட்டும் தான் திருடுவாங்க. திருடங்களை யாரும் தடுக்காத வரைக்கும் எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. தன்னை தடுக்க வரவங்களை எப்படியாவது கண்டிப்பா கொலை செய்வாங்க. போலீஸ் இப்ப அதை வேற ஆங்கிள் யோசிக்கணும். ஒருவேளை கொள்ளையடிக்க வந்தவங்களை தடுக்கும் போது திருட தடுக்க போனவங்களை கொன்னுட்டானா, இல்லனா இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையா இருக்குமா? அப்படின்னா அந்த கேஸ்ல நிறைய கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. வணக்கம் ஆண்டி. சாக்ஷியை நான் ரெடி பண்றேன் ஆண்டி. சரி, நீயே ரெடி பண்ணு. சரி. ஓகே, இந்த ராணக் கிட்ட பேசு. ஹலோ ராணக். சாக்ஷி, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்கே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீ எப்படியாவது இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிரு, எனக்கு அது போதும். நைட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடு. எல்லாம் ஓகே தானே? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்க வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். இதை எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாம் ரெடியா தானே இருக்கு. கடைசியில் ஏதாவது சொன்ன? டேய், யாரா நீங்களா? இவனுங்க புடி. யாரா நீ? மேம் மேம் ஏற்கனவே உங்களால நிறைய பட்டுட்டோம். உங்க தப்ப நீங்களே ஒத்துக்கோங்க. மேடம், நான் சொல்றதை கேளுங்க. நாங்க எந்த தப்பும் செய்யல. நைட் அந்த கல்யாண வீட்டுக்கு நீ என்ன லட்டு சாப்பிட போனியா? நாங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனோம். ஒரு நிமிஷம், பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போனியா? சார், அது வந்து நீ ரொம்ப அழகா இருக்க, கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பாரு. என்னோட விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குது. நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னா அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குது. ஆமா சார். சாக்ஷிக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லை சார், என் விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் நடக்குது. கமலி சொல்றதெல்லாம் பொய் சார். சரி, இவங்க உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் இவங்களை சும்மா விடாதீங்க. சார் 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 எங்களை விட்டுருங்க சார். சார் சார் விட்டுருங்க சார் எங்களை. சார் மிஸ்ரா, கமலி ஏதாவது ஒத்துக்கிட்டாளா? இல்ல சார், நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அவங்க எந்த தப்பும் செய்யலன்றதுல உறுதியா இருக்காங்க. நாங்க மத்த எவிடன்ஸை செக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு லிங்க் கிடைச்சது. அதை உங்களுக்கு ஷேர் பண்றோம். சொல்லுங்க. இறந்து போன கப்புள்ஸோட பேக்ரவுண்டை நாங்கள் செக் பண்ணோம் சார். அவங்க 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க சோஷியல் மீடியா, இமெயில்ஸும் செக் பண்ணோம். இவங்க எல்லாருமே ஒரே மேட்ரிமோனி சைட்ல இருந்து தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எல்லா கொலைகளுக்குமே லிங்க் இருக்கா? ஆமா சார். கடைசி 1.5 வருஷத்துக்குள்ள தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ரிமோனியல் சம்மந்தப்பட்ட எல்லா லிஸ்ட்டும் எனக்கு வேணும். இந்த மேட்ரிமோனியல் சைட் மூலியமாக கல்யாணம் பண்ண எல்லாருடைய லிஸ்ட்டும் எனக்கு வேணும். நம்ம அவங்கள வான் பண்ணணும். ஓகே? ஓகே சார். குட் ஜாப். சார், டோனி டிசோசா பர்லோட ஃப்ரெண்ட் ராஜோட நெய்பர். மேட்ரிமோனியல் சைட்டோட மேரேஜ் சென்டர்ல தான் அவனும் ஒர்க் பண்றான் சார். நிக்கில்ன்ற ஒருத்தன் சாக்ஸியை அக்சஸ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கான் சார். சாக்ஷியோட வீட்டுக்கு தானே அந்த திருநங்கைகள் திருட போனாங்க? ஆமாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். கிரிமினல்ஸ் மணப்பெண்களோட வீட்டுக்கு போகிறதில்ல, மாப்பிள்ளையோட வீட்டுக்கு தான் போய் கொண்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு வராங்க. கம்யூனி சொல்கிறது உண்மைதான் போல இருக்கு. யாதவ், அந்த வண்டியை பிடிங்க. மிஸ்டா, தோனி இருக்கு, கஃபேக்கு போங்க. அப்புறமா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார்.
அப்புறம் எதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்? நகைலாம் எங்க இருக்கு? யார் கையை தூக்குங்க, இல்லைன்னா அவன் தலை சதிடும். நகர கத்தியை கீழே போடு. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய தலைவலி ஏற்படுத்திட்டீங்க. உங்கள் ஆட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெல் பிளேடு. நீங்கள் இது வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணலை. நாங்கள் எல்லாரும் தோற்று போயிட்டோன்ற வெறுப்பில் இருந்தோம். உங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸை நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். அதில் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். 4 பேருமே ஒவ்வொரு மர்டருக்கு முன்னாடி ஓம் வீட்டில் மீட் பண்ணியிருக்கீங்க. அது இன்னும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. நிதிஷ் எங்ககிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். உன்னையும் நீயாவே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நீயாவை மாட்டி விட இந்த விஷயம் போதும். நியா டோனி எங்க இருக்காங்க? சார் டோனி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல சார். ஆனா நியா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அவ மெசேஜ் இப்பதான் சார் படிச்சேன். ரெட் பில் பார்ட்டில இருக்கா. எனக்கு நிச்சயமா தெரியும் சார், அவ அங்கதான் இருக்கா. ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணிடுங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா அவளை அரெஸ்ட் பண்ண சொல்ற? சார் நீங்க மியாவை அரெஸ்ட் பண்ணாதான் எங்க அப்பா எனக்கு இந்த கெஃபே கொடுப்பாரு. அண்ட் எவ்ரி திங் இஸ் அ ஃபேர் கேம் when it comes to business. சார் என்னோட பிரதர் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். அவன் பிசினஸ்லயும் சரியில்லை, ஒரு அண்ணனாவும் அவன் சரியில்லை சார். அவன் திருடவும் இல்லை, கொலையும் செய்யவில்லை. ஃபர்ஸ்ட் விக்டிம் எப்படி சூஸ் பண்ண? சார் அது டோனி அடிக்கடி அவர் நெய்பர்ஸ் பற்றி பேசுவா சார். பரோல் மிஸ்ரா. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிறத ஒரு நாள் நைட் அவன் கேட்டான். வெறுப்பாய் எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டினான். இந்த மாதிரி ஆளுங்க வாழவே தகுதி இல்லாதவங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ் வாழ்க்கையால் பாதிக்கப்படுற பொறுத்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் தான். என்ன மாதிரி நல்லவங்க தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. எங்கள் வண்டி நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்க ஒரு கேப் எடுத்துக்கிட்டு நாங்கள் டோனி வீட்டுக்கு போனோம் சார். அங்கேருந்து அவன் வீட்டுக்கு போய் டூல்ஸை வச்சு அவங்க வீட்டு ஜன்னல் திறந்து வீட்டுக்குள்ளே போய் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணோம். உங்களுக்கு என்ன வேணும்? டோனி தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அவனோட வெப்சைட்டில் போய் அடுத்த டார்கெட் யாருன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்காக ஒரு சர்வே பண்ணோம் சார். யார் தனியாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன செக்யூரிட்டி இருக்குன்னு. நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு வேலை கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா டோனியும் ஜெகனையும் கூட கூட்டிகிட்டு போவோம். அங்கே கொலை செஞ்சு முடித்த பிறகு எங்களோட க்ளவுஸ் துணி எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுவோம். அவங்க அப்பா முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம். டோனி அப்புறம் ஜெகனோட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு. எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் வர ஆரம்பிச்சது. நீங்கள் கொலை செஞ்சீங்களே ஒரு ஃபேமிலி, அவங்களோட நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்களா? திருட போன இடத்துல எதுக்காக அந்த அப்பாவிகளை கொன்னீங்க? பணம் தானே உங்களுடைய மொத்த டார்கெட்டும். சார் அது என்னோட பிளான் தான். எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அடுத்த நாளே அவள் லவரோட ஓடி போயிட்டான். அதனாலேயே எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் மேலே வெறுப்பு இருந்தது. அப்பா அம்மா கட்டாயத்தினால கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது சார். முதுகெலும்பே இல்லை அவங்களுக்கு. அப்புறம் எனக்கு குழந்தைங்கனாலே சுத்தமாகவே பிடிக்காது. ஏற்கனவே ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படியே பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும். எதுக்காக இதெல்லாம்? அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிடுறாங்க. இவங்க எதுக்காக? ஏன் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கவா? உங்கள் 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மிச்சம் இருக்க வாழ்க்கையை நீங்கள் ஜெயிலில் தான் கழிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சீரியல் கில்லர்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்? என்னோட கரியர்ல ஜெயில நிறைய சீரியல் கில்லர்ஸை மீட் பண்ணிருக்கேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சீரியல் கில்லர்ஸும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. யாரோட அட்டென்ஷனையும் பெற விரும்ப மாட்டாங்க. ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட டார்கெட்ல அவங்க ரொம்ப கிளியரா இருப்பாங்க. நாம வாழற அதே உலகத்துல தான் சீரியல் கில்லர்ஸும் வாழறாங்க. ஆனா யாருக்கும் அவங்க மேல சந்தேகம் வராது. அதனாலதான் நம்மளோட இந்த உலகத்துல போலீஸ்காரங்களால சீரியல் கில்லர்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. நம்ம கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல அடுத்த எபிசோட்ல புது கேஸோட நான் உங்களை நம்ம டீம் எக்ஸ்பர்ட்ஸோட உங்களை மறக்காம சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கங்க. விழிப்போட இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.